எங்கெல்லாம் திராட்சரசன் வருதோ அதெல்லாம் அன்பை குறிக்கிறது, நேசத்தை குறிக்கிறது. இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்க. இது அவருடைய அன்பு, நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு. இந்த அன்பு முந்தின ரசத்தை பார்க்கிலும், ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நான் லால இருந்தப்ப அவரை லவ் நான் டேஸ்ட் பண்ணேன், ஆனா இப்பவும் நான் டேஸ்ட் பண்றேன். ஆனா அந்த ரசத்தை விட இந்த ரசம் ஐயா தட்டு. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை, அவர் நேசம் திராட்சை ரசத்தை விட இன்பமானது. திராட்சை ரசம் என்ன செய்கிறது? நியாயப்பிரமாணத்தை மறக்க வைக்கிறது, மறக்க வைக்கிறது. Where there is love, there is no law. கையை தட்டுங்க வருது அவருக்கு. அன்பில் நிறைந்தவர்கள் தங்கள் குறைவுகளை மறந்து தேவ அன்பில் நிரம்புகிறார்கள். இந்த காலை வேளையில் உங்களை எல்லாரும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். சபையில் வருகிறவர்கள் வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல மெய்ப்பெண் என்பது மெய்ப்பெண்ணின் வயிறை தட்டி பார்த்து சொல்லக்கூடாது, ஆட்டோட வயிற்றை தட்டி பார்த்து தான் சொல்லணும் இந்த மெய்ப்பெண் நல்ல மெய்ப்பெண். உன் வாழ்க்கையை பார்த்து தான் மக்கள் சொல்லணும் இந்த சர்ச்சு பாஸ்டர் நல்ல பாஸ்டரியா. போகும்போது வந்து லூனால போனா இப்ப கார் ஆமேன் ஆமேன் போகும்போது தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க போனோன்னா தண்ணி அடிக்கிற நிப்பாட்டிட்டான்னு சொல்லணும். நீங்க தண்ணி அடிச்சா ஏன் பேரு கெடுது இல்லை சொல்றேன், அப்படி அடிச்சா. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும். மாற்றத்திற்காகத்தான் நாம் தேவனிடத்தில் வருகிறோம். டிரான்ஸ்ஃபார்மேஷன், டிரான்ஸ்பிகரேஷன், தட் இஸ் த அல்டிமேட் கோல். தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்குத்தான் அவர் என்னை முன்குறித்தார். ஏதோ வெந்ததை தின்று விதிவந்தால் சாபம் என்பதற்காக நம்ம ஆலயத்திற்கு வரவில்லை. நாளுக்கு நாள் மாற்றங்கள், நாளுக்கு நாள் மறுரூபங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம். புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாளிலும் ஒரு ஆசீர்வாதம் சொல்லல, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதம். நம்மளை பொறுத்தவரை டைம் ஒவ்வொன்றுமே நமக்கு ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள போய் நீங்க வேண்டிய அளவு பறிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா நீங்க பறிச்சுக்குவீங்க. அரை மணி நேரம் தான் டைம் சொன்னா அரை மணி நேரம் பறிச்சுக்குவீங்க. நல்லா நிறைய நிறையா. உங்களுக்கு அரை மணி நேரம் கூட்டி கொடுத்தா இப்ப ஆசீர்வாதம் கூடுது. அவன் ஆப்பிளை கூட்டி தரல, அரை மணி நேரத்தை தான் கூட்டி கொடுத்தான். அப்படிதான் கிறிஸ்தவனுக்கு நேரத்தை கூட்டி கொடுத்தாலே போதும், ஆசீர்வாதம். அடுத்து 24 மணி நேரம் கிடைச்சுன்னா சந்தோஷப்படு, ஏன்னா நாள் கூடுச்சுனாலே ஆசீர்வாதம் கூடுது. So we are connected with the unbreakable or வந்து என்ன சொல்ல வந்து non-stop blessings. God is good. God is good. இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஒரு சில வசனத்தை வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். காலையில் நான் ஏதாவது பைபிளை திறந்து வாசித்திருந்தப்ப வேற ஒரு செய்தி எடுத்து வைத்திருந்தேன். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும், எல்லாம் சொல்லுங்க, நேசம் எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நேசம் சொல்லுங்க, திராட்சை ரசம். நேசத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு? ஆமா, திராட்சை லிக்கர்ல கொண்டு வந்து சேர்க்கிறாரு. நேசத்துல நிறைஞ்சிருக்கிறவன் அப்படியே தான் இருப்பான். தண்ணியை போட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். சார் அவர் ஏன் சார் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு? இப்போ அவர் ஃபுல் நேசத்தில் நிரம்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நேசத்தை பைபிள் சொல்லுது, உங்களுடைய நேசம் திராட்சை. அடுத்த வசனம் வாசிங்க. இந்த உன்னத பாட்டு வந்து கோடு வேர்டு தான் ஃபுல்லாக. அதை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனிங் இருக்கும். ஏறக்குறைய 136 கோடு வேர்டு வந்து உன்னத பாட்டில் இருக்குது. நான் பார்த்து உட்காந்து எழுதின விஷயத்த சொல்கிறேன். ஒருவேளை பைபிள் ஸ்காலர்ஸ் வேறு சொல்லலாம், நானும் உட்காந்து எழுதுன 136 கோடு வேர்டு இருக்குது. அதில் ஒன்று நேசம் வந்து திராட்சரசம் அப்படின்னாலே அது நேசம் தான். அடுத்த வசனம் வாசிங்களேன். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஊற்றுண்ட பரிமள தைலம். நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், இயேசுவின் நாமம்
இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை. இந்த இடத்துல ஒரு பேட் ஸ்மெல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஒரு பரிமள தைலத்தை உடைச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பேட் ஸ்மெல் போயிடும். அப்படித்தான் ஏதாச்சும் ஒரு அசுத்தாவி ஆடிட்டு இருக்கும்ல, இயேசு அப்படின்னுங்க, அந்த இடம் அப்படியே போயிடும். கையை தட்டி வந்தாரு இயேசு சொல்லுங்க. பரிமள தைலமாம் இயேசுவின். அசுத்தங்கள் இருக்கிற இடத்துல இயேசுன்னு சொல்லுங்க, வியாதி போயிடும். வியாதி ஒரு அசுத்தம். எப்படி பெர்ஃப்யூம் வந்த உடனே கெட்ட நாற்றங்கள்லாம் போயிருதோ, அப்படி இயேசுன்னு சொன்ன உடனே வறுமை என்கிற அசுத்த நாற்றம் போயிடும். இயேசுன்னு சொன்னா வியாதி போயிடும். கையை தட்டுங்க, போடுப்பா, இதான் போடுப்பா. பிரைஸ் தி லார்ட். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம், இனிதன நாமம், இணையில்லா நாமம். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. நீ உள்ள போய் இயேசுன்னு சொன்னா போதும், அந்த இடத்துல இருக்க வறுமையெல்லாம் போயிடும். பாருங்க, புதன்கிழமை அந்த பெரிய ஆஸ்பத்திரி ஜிஹெச்சுக்குள்ளே போன உடனே எனக்குள்ள மனசில் ஒரு பாரம் வந்துச்சு. பேசினேன், ஜிஹெச்னு பேசுகிறவங்களுக்கு தெரியும். அங்கே போன உடனே அங்கே இருக்கிறவங்களுடைய வியாதியை குறித்த ஒரு பாரத்தை விட, பணம் இல்லாததுனால தான்டா இங்கே வந்திருக்கிறாங்க. பணம் இருந்தால் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போவாங்களே, புதன்கிழமை வந்து உங்களுக்கு தெரியும். அப்போலாம் பேசினேன் பார்த்தீங்களா, அவங்க மேலே வறுமையை குறித்து எனக்கு ஒரு பாரம் வந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ஜெயா டிவியில் ஒரு நியூஸு. பொதுவாக ஜெயா டிவி நியூஸை நான் கேட்க மாட்டேன், ஆனால் நேற்று கேட்டிருக்கேன் பாருங்க. என்னென்னா, என்ன ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, பசி இல்லாத மதுரை. கை தட்டுங்க. அது முதல் திட்டம் மதுரைக்கு வருது. வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வியாதி உள்ளவர்களுக்கும் வியாதி உள்ளவர்கள் கூட கூட்டிகிட்டு வராங்களே, அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக சாப்பாடாம். கையை தட்டு. நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த திட்டத்திற்கு பெயர் பசி இல்லாத மதுரை. மழைக்காக ஜெபிச்சோம். 29 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை இருக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. கோயம்புத்தூர்ல சரிமலை. மலைக்கு ஜெபிச்சவங்களான்னு சொல்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், முல்லை பற்றி பேசுகிறோம். கவர்மெண்ட் வந்து ஹைகோர்ட்டு எங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு, மதுரையில் இத்தனாம் தேதிக்குள்ளே எல்லா முல்லையும். சார் நீங்கள் தான் சார் ஆசீர்வாதம். உள்ள போய் இயேசுன்னு நீங்க, இந்த பசிலாம் போயிடுச்சு பாருங்க. கையை தட்டு. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம், இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இயேசு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒண்ணுமே தெரியலையா, அந்த இடத்துல போய் இயேசுன்னு சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இப்பொழுது பரிமள தைலத்தை உடைச்சிட்டீங்க. அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றிய போது அந்த அறையெங்கும் வாசனை இருந்துச்சாம். அப்படிதான் இயேசு நீங்க உச்சரிச்சீங்கன்னா உள்ள இருக்கிற ஆவிலாம் அப்படியே கலையும் பாருங்க. என்னன்னா இப்ப பரிமள தைலம் உடைச்சாச்சு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு 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 இயேசு. ஏ மேஜர் அப்படியே கூட பிரைஸ் தி லார்ட். உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் லுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம். தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவை என்பேன், உன்னாமும் என்ன என்பே. கையத்தட்டு. ஆவே என்னாயா தேனு, என்னாயா பாலு, இயேசுனாலே. தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன், நாமம் என்ன என்பே.
அறை என்பேன், நிறை என்பேன், நீங்காத நினைவென்பேன், உம் நாமம் என்ன என்பேன். ஆமென். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், நானும் நாமம் சொல்ல இயேசுவே என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் மாணிக்கத் தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா. சொல்லுங்களேன் கொஞ்சம் வாயை திறந்து. ஆமென். பங்கு பெறுங்கள் ஆராதனைகளே. வாயை திறந்து பாடுங்க. ஆமென். அந்த நாமத்தை சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லுங்க. ஆமென். உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. உமக்கது ஈடாகுமா. சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுதையா. அவர் நாமம் உடைக்கப்பட்ட பரிமள தைலம். இயேசுன்னு சொல்லுங்க, அந்த இடமே மனம் கமலும். நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு தடவை போய் எங்கெல்லாம் அவர் நாமத்தை சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ, எந்த இடம் உங்கள் மேலே ரொம்ப இந்த இடம் மாறினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அது பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், வந்து அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்லம் ஏரியா குடியிருப்பாக இருக்கட்டும், நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு தடவை உள்ளே போய் இயேசு 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 இயேசுன்ட்டு வந்துடுங்க. மாற்றங்கள் நடக்குதா இல்லை? நடக்கும். அவர் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம், அது அசுத்தங்களை விரட்டிடும். ஆமாம். திடீர் நகரில் போய் இயேசுன்னு சொல்லுங்க, திடீர் நகர் கேகே நகராக மாறிடுன்றேன். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். அதென்ன கேகே நகரில் இருக்கிறவங்கன்னா அப்படி இருக்கணும்னு இருக்கா? அப்படி எது இருக்கா? நம்ம எங்கே இருக்கோமோ அதான் கேகே நகர். அல்லேலூயா. ஆமாம். ஜே நகர் நம்ம இருக்கிறது. ஆமாம். ஆமாம். ஜீசஸ் கிரைஸ்ட். ஸ்லம் ஏரியாவில் போய் சொல்லுங்க ஏசு. சொல்கிறவனுக்கு அந்த 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 வெளிச்சத்தோடு சொல்லணும் ஏசு. பாருங்கள், பசி இல்லாத அரசு மருத்துவமனை ஆகிப்போச்சு. கையை தட்டு மாதிரி வருங்க. சே, தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. சரி, ஓகே, இது செய்தி கிடையாது. செய்தி மேலே இருக்குது. ஆமாம், அது ரொம்ப நீங்கள் முக்கியமானது. இன்றைக்கி 10:30 முடிக்கணும்னு நினச்சேன். வழக்கமாக இன்றைக்கி நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். நான் மனசில் நினச்சேன், ஆண்டவரே இன்றைக்கி நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க ஒருத்தர். அடுத்த வருஷம் வாசிப்பா, தொடர்ந்து வாசிப்பா. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். வாசிப்பா அந்த வசனம், 3ஆம் வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஓகே, அடுத்து. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அடுத்து, என்னை இழுத்துக்கொள்ளும். என்னை இழுத்துக்கொள்ளும். எல்லாம் சொல்லுங்க. இழுத்துக்கொள்ளும். உமக்கு பின்னே ஓடி வருவோம். உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஒரு இலக்கண பிழை இருக்கிறது தமிழம்மா. என்னன்னு சொல்லுங்க. என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஒருமையில் துவங்குகிறது, பன்மையில் முடிகிறது. என்னை இழுத்துக்காங்க, நான் ஓடி வருவேன்னு நான் சொல்லணும். நாங்கள் ஓடி வருவோம். ஒரு நாள் என்னை இழுத்தாரு, நான் உங்களை எல்லாரும் இழுத்துட்டு போயிட்டேன். எல்லாம் சொல்லுங்கள், என்னை இழுத்துக்காங்க, நாங்கள் ஓடி வருவோம். எஃப் மேஜர். என்னை இழுத்துக்காங்க. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே, ஓடி வந்திடுவோம். திரும்ப, என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவோம். சிலர் பாருங்க, ஒரு சப்போர்ட்டர் இருப்பாங்க மினிஸ்ட்ரியில். அவங்க என்ன செய்வாங்க, டக்குன்னு அப்படியே கூட இருக்கிறவங்கட்டெலாம் சொல்லி இந்த மினிஸ்ட்ரி நல்லா இருக்குது, மினிஸ்ட்ரி நீங்களாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக சப்போர்ட்டர்ஸாக மாறிடுவாங்க. நான் இப்போ யோசிப்பேன், என்னை இழுத்து கொள்ளும், ஆமென், ஓடி வந்திடுவோம்.
அழைத்து செல்லும். அறை என்பது பிரேயர். இந்த கன்னியர் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அறைன்றதுக்கு அர்த்தம் இருக்கு, விருந்து சாலை என்பதற்கு அர்த்தம் இருக்கு. இந்த கோடு ஒரு 113 மேல இருக்கு. இந்த அறைக்குள் அழைத்து செல்லும், அழுது கூப்பாடு, அன்பில் கழிகூர். கையை தட்டு. ஆமே, ரெடியா இருக்கணும் தம்பி. ஆமா ஆமா, இசையில் மயங்கிடக்கூடாது. என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவோ. கமான் கமான். என்னை இழுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவோ. அறைக்குள் அழைத்துச் செல்லும், அன்பில் கழிகூறுவோ. கையை தட்டி. அறைக்குள் அழைத்துச் செல்லும், அன்பில் களி கூறுவோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கு ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே. கைவிட கண்மலையே. ஹalleluya. ஆதலால் கன்னியர்களும் நேசிக்கிறார்கள், யங்ஸ்டர்ஸ், வெர்ஜின்ஸ். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சர்ச்சில் பார்த்தா, நான் தப்பா ஒரு புரியுற காண்டி சொல்கிறேன், மதுரை பாசையில் சொல்கிறேன். ஆமாம், ஃபுல்லாக பெருசுகளாக தான் என்ன செஞ்சுருக்கு, உட்காந்துருக்கு. என்னன்னா, இயேசுவை அவங்க காட்டவே இல்லை. உண்மைக்கே இயேசுவை இவங்க வேற மேக்கப் கொடுக்காம இயேசுவா காட்டியிருந்தா அந்த சர்ச்சில் யங்ஸ்டர்ஸ் கூட்டம் நிரம்பி வழியும். நான் ஆமேன். அதுதான் அவரு, அதுதான் அவரு. உண்மையான இயேசுவை மத போதகர்கள் காட்டவில்லை. காட்டி இருந்தால் கன்னியர்கள், ஆமா, கன்னியர்கள் யங்ஸ்டர்ஸ்க்கான நான் சாதாரண உங்களுக்கு சொல்றேன், பட் இட்ஸ் ஹேஸ் another மீனிங் சொல்றேன். அப்ப திரும்ப பாருங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். பிரேயருக்கு அவர் தாங்க கூட்டிட்டு போகணும். அதை புரிஞ்சுக்கங்க நீங்க. பிரேயர் என்பது இட் இஸ் டிசைன் பை காட். மோசேயை தேவன் தான் சீனாய் மலை கூட்டு வந்தார். மோசே 40 நாள் போட்டார், மோசே 40 நாள் போட்டார். நாங்களும் 40 நாள் போடுறோம். சட்டியத்துக்கு தலையில் போட்டுற போறேன். மோசையை கூப்பிட்டாரியா? உன்னை கூப்பிட்டாரா? என்னை இழுத்துக்கொள்ளும். அவர் இழுத்தாருன்னு சொல்லு. 40 நாள் 50 நாள் உபவாசம் போடுறதுக்கு யூ ஆர் பெர்மிட்டட். இப்போ பிரச்சனை என்னன்னா, நீல அவர் இழுத்துக்கிட்டு இருக்கிற. ஜெபம் என்பது தேவனால் இழுக்கப்படுவது. அறைக்குள் அழைத்து செல்லும். வாசிமா. நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். அடுத்து பிரேயர்ன்றது களி கூறுற இடம். எல்லாம் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. ஆமா, அழுது கூப்பாடு போடுற இடம் கிடையாது, களி கூறும் இடம். ஜெபம் என்பது களி கூறும் இடம். அச்சா, வாங்க சார், கொண்டு ஜெபம் பண்ணணும். வாங்க வாங்க, அது போகணும். ஜெபம்னாலே மிரள்றாங்க நிறைய பேர். வாங்க சார், ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வரோம்னா என்ன சொல்றாங்க, வாங்க சார்ன்றாங்க. அப்படி இருக்கணும் பிரேயர். அன்பில் களி கூறுவோம். கொடுப்பா ஒரு இதை முதல்ல பாடிடும். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவோம். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவோம். திரும்ப அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு வாசிமா. அடுத்த
திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உங்க நேசத்தை நினைப்போம். திரும்ப திரும்ப நேசம் வரும்போது எதைத்தான் சொல்றாரு? திராட்சை ரசம் தான் சொல்றாரு. அப்ப எங்கெல்லாம் திராட்சை ரசம் வருதோ அதெல்லாம் அன்பை குறிக்கிறது, நேசத்தை குறிக்கிறது. இதைத்தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்க. நேசம், உமது நேசம் திராட்சை ரசத்தை போன்றது. அதான் நான் பேச போறேன். ஆனா பைபிள் சொல்லு திராட்சை ரசத்தை பார்க்கிலும் சொல்லுது. இப்ப திராட்சை ரசமே என்னன்னு தெரியலன்னா நம்ம அதை பார்க்கலன்ற என்னன்னு தெரியாது நமக்கு. நான் என்ன சொல்றேன், திராட்சை ரசம் என்னெல்லாம் செய்யும்? இந்த புதிய ஏற்பாடு தேவனுடைய அன்பை காட்டுகிறது. திராட்சை ரசம் போன்று இனிமையானது. ஆமா, எப்ப பார்த்தாலும் காடியை குடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் திராட்சை ரசம் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். கையை தட்டுங்க வருது அவருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் சார் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கிருபையை பேசும்போது நியாயப்பிரமாணத்தையே நீங்கள் வந்து பெரிய முக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது அப்படித்தான். வாசிப்போம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். திராட்சை ரசம் வந்தவொடனே என்ன செய்யும்னு மட்டும் சொல்லிடுறேன். அன்பு வந்தவொடனே நியாயப்பிரமாணம் போயிருமா? வாசிப்போம். நீதிமொழிகள் 31. எனக்கு திராட்சை ரசம் தான் அன்புன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு திராட்சை ரசம் பளிச்சுன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்து ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து கையை தட்டுங்க. திராட்சை ரசம் குடிச்சிட்டான்னா நியாயப்பிரமாணத்தை மறந்துடுவான். ஏன் புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை மறந்துருன்றாரு? திராட்சை ரசத்தை அன்புல வந்தவனுக்கு பிரமாணம் கிடையாது. கையை தட்டு. ஆமென். திராட்சை ரசத்தில் நிறைந்தவன் நியாயப்பிரமாணத்தை மறந்து விடுவான். நோ மோர் லா, நோ மோர். தண்ணி அடிக்கிறவங்க உட்கார்ந்தாங்கன்னா அதை கண்டு புத்தி அடைந்தேன் இருக்கு பார்த்தீங்களா? அதை கண்டு போதனை அடைந்தேன். டக்குன்னு வேகமாக போய் இந்த பர்சனல் யூஸுக்கு வச்சுருக்கிற ஏதாச்சும் ஒரு பெர்ஃப்யூமு இல்லாட்டி ஒரு ஸ்நாக்ஸு தொடும்போது தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி, மாப்பிள்ள அதெல்லாம் தொடாத, அதான் இங்கே மிச்சர் வாங்கி வச்சுருக்கு, இதை சாப்பிடு, அதை தொடாத. சார் வேணா அதை ஓகேடான்றான். டிசிப்ளின் எல்லாம் இப்போ டிசிப்ளினாக இருக்குது. ஏன்னா இவன் இப்போ என்ன இருக்கா, இன்னும் திராட்சை ரசத்தில் நிரம்பலனால நியாயப்பிரமாணம்லாம் இருக்குது. அதை தொடாத, சரி ஷூவை கழட்டி போட்டு வர இல்லையா? சரி. அப்படியே மெதுவாக ஃபஸ்ட் ரவுண்டு ஓடுது. ஃபஸ்ட் ரவுண்டு ஓடணுன்னு அப்படியே லைட்டாக கண்ணு சுற்றுது. இந்த ஸ்நாக்ஸ் அடிக்கலாமே. செகண்ட் ரவுண்டு ஓடணுன்னு அப்படியே போது ஏறிடுது. இவன் நேரம் என்ன செய்கிறான், பிரமாணத்தை மறந்து நேரம் அந்த ஸ்நாக்ஸை போய் தூக்குறான். மாப்பிள்ள தொடாண்டு. என்ன விட உனக்கு ஸ்நாக்ஸ் முக்கியமாடா? மாப்பிள்ள எடுத்துக்கடா, உனக்கு இல்லைடா, உனக்கு தான் எல்லாம். நீ ஷூவை போட்டு வீட்டுக்குள்ள தலைமையிலே ஷூவை போயிடா, பெர்ஃப்யூம் எடுத்துக்கடா. எங்கடா போச்சு பிரமாணம்? திராட்சை ரசம் தான் பிரமாணம் போயிடுச்சா? அவர் பிரமாணத்தில் நிறைஞ்சு, அவர் திராட்சை ரசத்தில் நிறைஞ்ச உடனே ஐயா அந்த காலையில் எடுத்துக்கடா போடான்ட்டாரு. கடவுளும் திராட்சை ரசத்தில் நிறைஞ்சிட்டார். அவரும் பாருங்க, அடுத்து 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உன் நேசம் திராட்சை ரசத்தை விட இனிமையானது. நீங்க அன்பை காட்டும் போது அவர் போதையாடுறாரு, அவர் அன்பை காட்டுற நீங்க போதையாடுறீங்க. நீங்க 2 பேரும் போதையானோம்னா நியாயப்பிரமாணத்தை மறந்துட்டீங்க. திராட்சை ரசத்தை பற்றி உனக்கு தெரியலனா உனக்கு அன்பை பற்றி தெரியாது. அன்பு தெரியணும்னா திராட்சை ரசம் என்னன்னு தெரியணும். அதனால தான் அற்புதமே இயேசுநாதர் பார்ட்டியில் தான் பண்ணார். கை தட்டுங்க. ஆமாம், மேட்ரு குறைஞ்சிருச்சுன்னு அங்கே தான் தொடங்குறாரு. இட் டாக்ஸ் அபவுட் லவ். ஒன்று மேன் மேட் லவ், இன்னொன்று காட் மேட் லவ். ஒன்று ஓல்ட் டெஸ்டமெண்ட் லவ், மேன் மேட் லவ். அவங்களாம் செஞ்ச திராட்சை ரசம் அது குறைவுபடத்தான் செய்யும். நீ என்னதான் உன்னை சரி பண்ணி உபவாசத்தை போட்டு போனாலும் அது குறைவுபடத்தான் செய்யும். அதனால இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல அவரே ஒரு லவ்வை உருவாக்குறாரு. இது அவருடைய அன்பு, நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு. இந்த அன்பு முந்தின ரசத்தை பார்க்கிலும், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நான் லால இருந்தப்போ அவரோட லவ்வை நான் டேஸ்ட் பண்ணேன், ஆனால் இப்பவும் நான் டேஸ்ட் பண்றேன். ஆனால் அந்த ரசத்தை விட இந்த ரசம், ஐயா தட்டு. Yes, the first miracle of Jesus Christ it is in a drinks party. அல்லேலூயா. ஆமா, வரலன்னா இன்னும் உங்களுக்கு ஓல்டு பார்ட்டி கொஞ்சம் உள்ள இருக்குன்னு அர்த்தம்.
எதையாச்சும் சாப்பாடு ரசம் மோருன்னு போகாம நேரம் அற்புதத்தை எங்க கொண்டு வர பாருங்க. ஆமா, நான் சொல்றதெல்லாம் நீங்க வேற மாதிரி அர்த்தம் எடுத்துட்டு வீட்டில் போய் பிரதரே சொல்லிட்டாருல்லம்மா, பிரதரே சொல்லிட்டாருமா. தயவு செய்து நான் சொல்லவே இல்லை. நான் திராட்சை ரசத்தை அன்பையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, நீ வேற எதையும் கனெக்ட் பண்ணிடுறாங்க. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை எல்லாம், அவர் நேசம் திராட்சை ரசத்தை விட இன்பமானது. திராட்சை ரசம் என்ன செய்கிறது? நியாயப்பிரமாணத்தை மறக்க வைக்கிறது, மறக்க வைக்கிறது. where there is love there is no law. கையை தட்டுங்க வருது அவருக்கு. பிரமாணத்தை பேசுகிறவர்கள் இன்னும் அன்பில் நிரம்பவில்லை என்று நான் சொல்லுகிறேன். நம்பர் 1, where there is love there is no law. பிரமாணம் பேசினா இன்னும் போதை ஏறலன்னு அர்த்தம். இன்னும் ஸ்நாக்ஸை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா இன்னும் அடுத்த ரவுண்டுக்கு வரணும் நீனு. ஆமாம், 2வது ரவுண்டு, ஆமாம், இல்லை 3வது ரவுண்டு. 3வது ரவுண்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு பிரமாணமே கிடையாது. ஆமாம், அல்லேலூயா.